தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளலை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை வழிநடத்தின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் நம்மோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து ரட்சித்து நம்மை வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. கடந்த நாட்களில் நம்மை பலப்படுத்தினவர், கடந்த நாட்களில் நம்மோடு கூட இருந்தவர், கடந்த நாட்களில் நமக்கு சகாயம் செய்தவர். இந்த புதிய ஆண்டிலும் கூட அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று செய்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வாக்கியங்களை நான் வாசித்து நாம் தியானிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரையிலுமாக. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்திலே உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ள உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேயர் நிருபத்திலே அவர் எழுதும் பொழுது அநேக காரியங்களை குறித்து தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். அதே போல் இந்த வேத வசனமானது அன்றைக்குள்ள விசுவாசத்திலே வாழ்ந்த அவர்களுக்கானாலும் சரி, இன்றைக்கு விசுவாசத்திலே வாழுகிற நமக்கானாலும் சரி, தேவன் இதை புதுவிதமாக அல்ல பழைய விதமாகவே தேவன் எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் வாழக்கூடிய ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நாம் வாசித்த இந்த அருமையான வேத வசனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியலுமான காரியங்கள் இடத்திலே உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். அப்போ ரட்சிப்புக்கேற்ற கிரியைகள் விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தரை துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் விசுவாசிகளை பலப்படுத்தவும் அவளை உற்சாகப்படுத்தவும் இந்த வேத வசனமானது அவளுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் காணப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் என்ன பார்க்கும் பொழுது, எவைகளை குறித்து என்று பார்த்தால், ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. பிரியமானவர்களே, தேவ விசுவாசத்திலே வளர்ந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஊழியத்திலே ஊழியர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்விதத்திலெல்லாம் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அவ்விதத்திலெல்லாம் அவர்கள் செயல்பட்டு தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவர் தங்களுடைய அன்பை வெளிக்காட்டி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் எடுத்த அந்த பிரயாசம் ஒரு நாளும் வேதம் சொல்லுகிறது அது வீணாய் போவதே இல்லை. ஏனென்றால் கர்த்தருக்காக ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்தாலும் கூட தேவன் அவைகளை கணக்கு வைக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஒருவேளை கடந்த வருஷங்களிலே நான் இவ்வளவு காரியங்களை செய்தேன், இத்தனை காரியங்களில் செய்வதற்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார், ஆனால் அதற்குரிய பலன்கள், அதற்குரிய நன்மைகள், அதற்குரிய காரியங்கள் எதுவுமே எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருபோதும் நாம் செய்தவைகளை மறக்கிறவர் அல்ல, அவைகளை நினைக்கிறவராக இருக்கிறார். அவைகளை மறந்து போவதற்கு அவர் மனிதனும் அல்ல. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே செய்யப்பட்ட ஊழியத்தினுடைய கிரியைகளை வேதத்திலே பதிவு செய்தது போல நாம் இன்றைக்கு செய்யக்கூடியதான அத்தனை கர்த்தருக்கென்று செய்யக்கூடியதான அத்தனை காரியங்களையும் தேவன் மறக்காமல் ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த தேவன் நாம் செய்தவைகளை மறக்காதபடிக்கு ஞாபகப்படுத்தும்படியாக, நமக்கு நினைவூட்டும்படியாக அவைகளை ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் மறந்தாலும் நம்முடைய ஆண்டவர் மறக்காதபடிக்கு
எனக்காக மகனே நீ இவைகளை செய்தார், மகளே எனக்காக நீ இவைகளை செய்தார் என்று அவர் சொல்லும்படிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுதும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் செய்த எந்த காரியத்தையும் தேவன் மறக்கிறவர் அல்ல, அதற்கேற்ற பலன்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஊழியத்திற்காக, ஊழிய காரியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் நமக்கு நன்மைக்கு எதுவாகவே மாற்றி கொடுத்து, ஆசீர்வாதத்திற்கு எதுவாகவே மாற்றி கொடுத்து, அதே நேரத்திலே அவருடைய சித்தப்படி அநேக காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவோம், தேவநாமத்தை மையப்படுத்துவோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், ஊழியத்தை நிறைவேற்றுவோம். மாத்திரமல்ல, தேவன் கொடுத்திருக்கிற பலத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதுமான நன்மைகளையும் பலனை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.